உங்களை உடனே வந்து பார்க்கணும்னு தலைமை ஆசிரியர் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு நபர் சொல்லிட்டு போனோடனே தோட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த நபருக்கு ஒரு விதமான படபடப்பு வர ஆரம்பிச்சிட்டு அந்த பதட்டத்தோட நேரா தலைமை ஆசிரியர் ரூமுக்கு போயிட்டு வாசல்ல மேடம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. உள்ள வாங்க. இவருக்கு அந்த குரலை கேட்டோன்னு ஒரு சின்னதா பயம் வந்திருக்கு. உள்ள போனோடனே டேபிள் மேல இருக்கிற பேப்பரை காமிச்சு அதை எடுத்து படிங்கன்னு இருக்காங்க. அவர் அதை எடுத்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஃபுல்லா எல்லாமே இங்கிலீஷ்ல இருந்துருக்கு. மேடம், நான் தமிழே எழுத்துக்கூட்டி தான் படிப்பேன், இது எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு, நான் ஏதாவது தப்பு பண்ணிதான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகுற ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க, பக்கத்துல இந்த டீச்சர்கிட்ட அது என்ன இருக்குங்கிறத தெளிவா சொல்லுங்க. இது என்னன்னா, நாளைக்கு அன்னையர் தினம் அப்படிங்கிற காரணத்தினால ஸ்கூல்ல உள்ள அத்தனை ஸ்டூடெண்ட்ஸையுமே நாங்க ஒரு கட்டுரை எழுதிட்டு வர சொன்னோம், அதுல உங்க பொண்ணு எழுதின கட்டுரை தான் இது அப்படின்னு சொன்னோன்னே இவர் ரொம்ப பதட்டத்தோடு நின்று இருந்திருக்காரு. அவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னோட சொந்த ஊரு ஒரு மலை கிராமம், அங்க மருத்துவ வசதி சுத்தமா கிடையாது, அங்க குழந்தைங்க பிறக்கும் போது பெரும்பாலும் அம்மாக்கள் தவறுறது வாய்ப்பு அதிகம். அதே மாதிரிதான் நான் பிறக்கும் போதும் எங்க அம்மா இறந்துட்டாங்க. நான் பெண் குழந்தையா பிறந்துட்டேன் அப்படிங்கறது வேற எல்லாருக்குமே கோபம். நான் பிறந்த போது என்னை யாருமே கையில கூட வாங்கலையா, எங்க அப்பா மட்டும்தான் என்ன கையிலே வாங்கியிருக்காரு. நான் பெண் குழந்தையா போனதுனால என் தாத்தா பாட்டிக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக எங்க அப்பாவை வேறொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்பவே வற்புறுத்தினாங்க. ஆனா என் அப்பா அதுக்கு மறுத்துட்டாரு. எங்க கிராமத்துல நிலம் யாரு நிறைய வச்சிருக்காங்களோ அவங்க தான் செல்வந்தர்னு சொல்லுவாங்களாம். அப்படி பார்த்தா எங்க அப்பா மிகப்பெரிய செல்வந்தர் தான். ஆனா நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா உனக்கு கொஞ்சம் கூட நான் இடம் தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என் தாத்தா பாட்டி சொல்லியிருக்காங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம், என் பொண்ணு மட்டுமே போதும் அப்படின்னு வெறுங்கையோட தூக்கிட்டு தான் இந்த ஊருக்கு வந்தாங்க. இந்த ஊருக்கு வந்துட்டு ரொம்ப ராப்பகலா கடினமா உழைச்சு என்ன கண்ணுங்க அர்த்தமா பாத்துக்கிட்டாங்க. எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச தின்பண்டங்கள் இருக்கும், ஆனா எனக்கு என்னமோ இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு போயிடுவாரு. ஏன் அப்படி வச்சுட்டு போறாருன்னு நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு, அந்த ஒரு துண்டும் நான் சாப்பிடணுங்கிறதுக்காக தான் எங்க அப்பா வச்சுட்டு போயிருக்காரு. எங்க அப்பாவோட நல்ல நடத்தைக்காக என்னை இந்த ஸ்கூல்ல நீங்க சேர்த்துக்கிட்டீங்க. அரவணைப்பு, அன்பு, கருணை உள்ளம், இரக்கம், தியாகம், இது எல்லாத்துக்கும் மொத்த உருவம் அம்மா அப்படின்னா எனக்கு எல்லாமே என் அப்பா தான். என்னோட அப்பாவுக்கு நான் அன்னையர் தினம் சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதோட ஆக சிறந்த உழைப்பாளியா இருக்கிற தோட்டக்காரர் தான் என்னோட அப்பான்னு நான் சொல்றதுல நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடமே நிசப்தமா இருந்திருக்கு. அந்த டீச்சர் கிட்டே அந்த கடிதத்தை வாங்கிட்டு அவரோட நெஞ்சோட சேர்த்து வச்சுக்கிட்டு தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிருக்காரு. அந்த தலைமை ஆசிரியர் எந்திரிச்சு இவரை உட்கார சொல்லிட்டு, நாளைக்கு அன்னையர் தினம் நம்மளோட ஸ்கூல்ல மிகப்பெரிய அளவுல கொண்டாட இருக்கோம், அதுல உங்க பொண்ணு எழுதின கட்டுரையை தான் மிகச்சிறந்த கட்டுரையா நாங்க தேர்ந்தெடுத்து பரிசு வழங்க இருக்கோம். அதோட சிறப்பு விருந்தினரா நாங்க உங்களை தான் அழைக்க இருக்கோம். ஒரு மிகச்சிறந்த பொண்ணை நீங்க வளர்த்திருக்கீங்க. என் பொண்ணு என்ன அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா, ஆனா உண்மையிலே என்ன கண்ணுங்கிறதுமா பார்த்துட்டு இருக்கிறது என்னோட பொண்ணு தான். என்னோட பொண்ணு தான் உண்மையிலே எனக்கு அம்மா அப்படின்னு சொல்லும் போது இது எல்லாத்தையுமே அந்த வகுப்பறைக்கு வெளியில இருந்து அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு நிகழ்ச்சியோட ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அன்னை நண்பிற்கு கொஞ்சமும் குறைவில்லாதது தந்தை நண்பு.